இடத்த பார்த்தா ஷூட்டிங் நடத்துகிற இடமா தெரியலையே. இவன் யாரு கோமாளி மாதிரி இருக்கான், இதே பார்த்த மாதிரி வேற இருக்க. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஹலோ, ஓ ஈவினிங் பேச மாட்டானா? சரி வேற வழி இல்லை, எனக்கு தான் கேட்டாகணும். கேட்டு பார்ப்போம். இது எந்த ஒரு பாஸ்? இது எவ்வளோ மணிடா? அப்படி ஒரு படத்தில் நான் நடிக்கலையே. நீங்கள் உள்ளே போங்க, நடிக்கலாம். இங்கேயா? யாரும் தெரியுங்களா? பெரிய பெரிய டைரக்டர் சங்கர், பாலா, கணபதி இவங்கெல்லாம் என்னை வச்சு படம் எடுக்க கியூவில் நிற்காங்கப்பா. கியூ தெரியுங்களா? கியூ அப்படி நிற்காங்க. எவ்வளோ பட மாநிலர்கள் எல்லாம் இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சத்தம் போடாமல் உள்ளே செல்லலாம். நம்ப மாட்டேக்கான நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோன்னு இவனை எப்படி நம்ப வைக்கலாம்? உண்மையிலே நம்ம செத்துட்டோமோ? சரி, ஒன்றுமே புரியல, எல்லாம் கடவுள் தான். வந்துட்டாரியா நம்ம ஆளு. இன்று நமக்கு சரியான வேச்சை. மிக்க மகிழ்ச்சி. தாம் தாம் தாதா. என்ன சித்திரகுப்தா, இந்த மானிட பூச்சிகளை ஏன் இன்னும் யமலோகம் கொண்டு செல்லவில்லை? பிரபு, ஒரு தவறு நடந்து விட்டது. ஒரு மானிடனின் உயிரை 10 நிமிடத்திற்கு முன்னதாக எடுத்து விட்டோம். என்ன? அப்படியா? அந்த மானிட பூச்சியை இங்கே வர சொல். மானிடா, இங்கே வா. சப்பா, இவங்களை பார்த்தா ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இவங்க கிட்ட கேட்போம். நீங்க என்ன காமெடி நடிகரா? வடிவேலுக்கு பதில் உங்களை போட்டாங்களா? பிரபு, இவர் நம்மை சிரிப்பு நடிகர் என்கிறார். அப்படியா தெரிகிறது? என்ன கிண்டலா? மானிடா, இது எங்களின் இன்னொரு உலகம். இனிமேல் தான் உன்னை எங்கள் இமலோகம் கொண்டு செல்வேன். இந்த மானிடன் என்ன தவறு செய்தான்? பிரபு, மானிடர்களை கிச்சங்காட்டி கொண்டிருக்கிறார். பெண்களிடம் சிலுமிசம் செய்து தர்மடி வாங்கியிருக்கிறாராம். ஒருவரை 7 உருவம் படைத்தார் பிரம்மா. ஆனால் இந்த மானிடன் 10 உருவம் எடுத்திருக்கிறான். குறிப்பு: திருமணமான இந்த மானிடன் அமலாபால் என்னும் நடிகையோடு மறுமணம் செய்ய முயன்றிருந்தார். நல்ல வேலை, நான் தடுத்து நிறுத்தினேன். யோ யோ யோ, நான் சொல்றத கேளுங்கய்யா. பிரபு, இவர் உங்களை எதிர்த்து பேசுகிறார். யாரை எதிர்த்து பேசுகிறாய்? இந்த மானிடன் செய்த தவறு என்ன? பிரபு, இவர் குடிபோதையில் இவரது வாகனத்தில் செல்பேசியில் பேசிக்கொண்டு எதிரே வந்த வாகனத்தில் மோதிவிட்டார். இவர் இங்கே வந்ததும் இல்லாமல் 4 மானிடர்களையும் சேர்த்து கொண்டு வந்து விட்டார். இஸ் இட் பிரபு? ஐயோ கடவுளே, அதெல்லாம் நான் நடிச்ச படங்க, நம்புங்க. பார் மானிடா பார், உன்னைய மாதிரி எத்தனை பேர் மதுபானம் அறிந்து விட்டு கைபேசி பேசிக்கொண்டு விபத்துக்குள்ளாய் இமலோகம் வந்தவர்களை பார் மானிடா பார். கடவுளே, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தா கடவுளே. சீக்கிரம் போ. சொல்லுமா செல்லம், நேற்று ஃபுல்லாக ஒன்று தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நான் இப்போ வந்துடுறேன்டா செல்லம், அங்கேயே இருமா. இப்போ வந்துடுறேன், ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேண்ணா. ஓகே. எமலோகம் வந்தது கூட தெரியாமல் இந்த மானிடன் கைபேசியில் பேசிக்கொண்டு செல்கிறான். பார்த்தாயா? மனிதனின் மரணம் என்பது விதி. உன்னால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்த மானிடர்களை பார் மகனே பார். நாளைக்கு போலீஸ் வேலைக்கு போக வேண்டியதுடானா. என் குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு. இப்படி பண்ணிட்டியாடா, போடா போடா. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், இப்படி பண்ணிட்டியாடா. தண்ணி அடிக்கிறா இருந்தா வீட்டுல வச்சு தண்ணி அடிக்க வேண்டியதானடா. எத்தனை நாள் ஆசை, இப்படி கெடுத்தியாடா. பழம்பெரும் நடிகர் வாழ்க, பழம்பெரும் நடிகர் வாழ்க, பழம்பெரும் நடிகர் வாழ்க. தலைவர் ஆட்டோகிரா ப்ளீஸ். சித்திரகுப்தா, இப்பொழுது நேரம் சரியாகிவிட்டது, நாம் செல்லலாமா? ஆம் பிரபு, செல்லலாம். சித்திரகுப்தா, அமலாபால் என்று நடிகை பேரை சொன்னாயே, ரம்பை ஊர்வசியை விட மிக அழகோ? பிரபு,
ம், ம். ம், ம். யோ என்னை விட்டுருங்கய்யா. என்னை நம்பி பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து என்னை விட்டுருங்கய்யா. யோ தலை என்னை விட்டுருங்க தலை. என்னை நம்பி பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க தலை. விட்டுருங்க தலை. இரு மானிடா, உன்னை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கிறேன். யோ விட்டுருங்கய்யா. கடவுளே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா இங்க? இந்த ஆள் எங்க கூட்டு போறானே தெரியலையே. ஒரே மேகமூட்டமா இருக்க. ஐயோ கடவுளே.